பாத்ரூம்ல கட்டுக்கட்டா பல கோடி ரூபாய் தப்பிக்க ஒரு பொய் சொன்ன நடிகை, ஒரே இரவுல நாசமான வாழ்க்கை. 20 வருஷம் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த லேடி சூப்பர் ஸ்டார் தான் அவங்க தப்பிக்க சொன்ன ஒரு பொய்யால ஒரே இரவுல வீழ்ச்சி கண்டிருக்காங்க. அவங்க யார் தெரியுமா? 1950ல ஸ்டார்ட் ஆகி 1990 வரைக்கும் இந்திய சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தின நடிகைவங்க. அந்த நேரத்தில் அதிக சம்பளம் வாங்கின நடிகையும் இவங்க தான். அழகாலையும் நடிப்பாலையும் ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களுக்கு சொந்தக்காரரான இந்த நடிகை வாழ்க்கையில ஒரே ஒரு பொய்யால தலைகீழாவே மாறியிருக்காங்க. அவங்க யார் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். அவங்க தான் பாலிவுட் நடிகை மாலா சின்ஹா. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்திய சினிமாவோட பணக்கார நடிகைகள்ல ஒருத்தவங்க. ரொம்ப கம்மியான காலத்துல முன்னணி நடிகர்களோட வருமானத்தை பெற அளவுக்கு வளர்ந்தாங்க. 1954 வருஷத்துல வெளியான பாட்ஷா ஹிந்தி படம் மூலமா ஹிந்தியில அறிமுகமானாங்க. 120 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிற ஆக்ட்ரஸ் மாலா சின்ஹா தர்மேந்திரா, குருதத், அசோக் குமார், திலீப் குமார், ராஜ்குமார், மனோஜ் குமார், ராஜேஷ் கண்ணா, அமிதாப் பச்சன் பல பாலிவுட் நட்சத்திரங்களோட பல வெற்றி படங்களை நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஒரு நட்சத்திர நடிகையா இருந்தாலும் இவங்க ரொம்ப கஞ்சத்தனமானவங்க அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க. பணத்தை வீணாக்குறத தவிர்க்க அவங்க ஒரு பணிப்பெண்ணை கூட வீட்டுல வேலைக்கு சேர்த்ததே கிடையாதா. சினிமாவில் உச்சத்துல இருந்தப்போ 1978 வருஷம் ஒரு நாள் வருமான வரி அதிகாரிகள் திடீர்னு மாலா சின்ஹாவோட வீட்டை சோதனை பண்ணியிருக்காங்க. சோதனைக்கு அப்புறமா அவங்கள பத்தி தேடப்பட்ட உண்மைகளால அதிகாரிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதாவது மாலாவோட வீட்டுல இருக்கிற பாத்ரூம் சுவர்ல கட்டுக்கட்டா பணம் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்பிலான பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினதா சொல்லப்படுது. இந்த சம்பவம் நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. நீதிமன்றத்துல நின்ன மாலா சின்ஹா பாலியல் தொழில் பண்ணி அது மூலமா இந்த பணத்தை சம்பாதிச்சதா சொன்ன தகவல் தான் வந்தது. இந்த ஒரு பொய் அவங்களோட திரை வாழ்க்கையவே சரிவுக்கு காரணமாயிடுச்சு. அவங்களோட அப்பா தான் இப்படி சொல்ல சொன்னதா தகவல்லாம் வந்தது. அது மட்டும் இல்லாம அப்பாவும் வழக்கறிஞரும் சேர்ந்து அவங்களை மீட்க இப்படியான பொய்ய சொல்ல சொன்னாங்களா. நீதிமன்றத்துல மாலா கொடுத்த இந்த சாட்சியம் அவங்களோட வாழ்க்கையவே நாசமாக்கிடுச்சு. பெரிய படங்கள்ல இருந்து அவங்க ஒரே நைட்ல நீக்கப்பட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ்ல இருந்து ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் யாரும் அவங்க கூட ஒர்க் பண்ண தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதனால மாலா சின்ஹா நடிப்பு உலகத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க.